என்னதான் ஜோபக் சூப்பர் கிங்ஸ் SA20 சீசன் 3 பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை பண்ணிருந்தாலுமே பிளே ஆஃப்ல தான் ஜோபக் சூப்பர் கிங்ஸ் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சை ஃபேஸ் பண்ண போறாங்க. ஏற்கனவே 2 டைம் சாம்பியன்ஸா இருக்கிற சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் அணியை தான் பாத்தீங்கன்னா ஜோபக் சூப்பர் கிங்ஸ் எலிமினேட்டர்ல பாத்தீங்கன்னா ஃபேஸ் பண்ண போறாங்க. அண்ட் இந்த மேட்சுக்கு ஜோபக் சூப்பர் கிங்ஸ் எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியோட வருவாங்க அப்படின்றது தான் ஜோபக் சூப்பர் கிங்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் மேட்ச்க்கான ப்ரிவியூவா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஜோபக் சூப்பர் கிங்ஸ் இந்த பர்టిక్యులர் சீசன்ல பாத்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் தான் பாத்தீங்கன்னா இருந்திருக்காங்க. ஒரு சில மேட்ச் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒரு சில மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா ஜோபக் சூப்பர் கிங்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்க்கு ஒரு ஹை கான்பிடன்ஸ்லயும் வர மாட்டாங்க, இல்லனா லோ கான்பிடன்ஸ்லயும் வர மாட்டாங்க. ஓரளவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியோட வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாவே இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த பர்టిక్యులர் மேட்சுக்கு ஜோபக் சூப்பர் கிங்ஸ் அணியோட கீ பிளேயரா இருக்க போது ஜோபக் சூப்பர் கிங்ஸ் அணியோட கேப்டன் தான் ஃபேஃப் டு பிளஸி பாத்தீங்கன்னா இந்த பர்టిక్యులர் சீசன் ரொம்பவே அருமையான ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா இருக்காரு. நிறைய ரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த சீசன்ல அடிச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ அவரோட பார்ட்னரான டெவன் கான்வே ஆன் அண்ட் ஆஃப் சீசனா தான் பாத்தீங்கன்னா அவருக்கு இந்த பர்టిక్యులர் சீசன் பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கு எதிராக ஜோஹானஸ்பர்க்ல நடந்த மேட்ச்ல டெவன் கான்வே ரொம்பவே அருமையா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பட் அந்த மேட்சை தவிர டெவன் கான்வே அவ்வளவு நல்ல ஃபார்ம் பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தல. லூயிஸ் டிப்லாயும் பாத்தீங்கன்னா போன 2 சீசன்ஸ்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணல. மொயின் அலியும் பாத்தீங்கன்னா ரிட்டையர் ஆன காரணத்தினால பாத்தீங்கன்னா இந்த பர்టిక్యులர் டோர்னமெண்ட் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. ஜானி பாஸ்டோவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜோபக் சூப்பர் கிங்ஸ் அணியோட ஸ்பாட்லைட்டாவே பாத்தீங்கன்னா திகழ்றாரு. எப்பெல்லாம் ஜோபக் சூப்பர் கிங்ஸ் ட்ரபிள்ல இருக்காங்களோ ஜானி பாஸ்டோ பாத்தீங்கன்னா நல்லா ஆடி இருக்காரு. டானவன் ஃபெரேராவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல பினிஷிங் பண்றாரு அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்ல. அண்ட் பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லுத்தோ சிப்லாமா தான் பாத்தீங்கன்னா ஜோபக் சூப்பர் கிங்ஸ் அணியோட ஃபாஸ்ட் bowling யூனிட்டோட ஸ்பியர் ஹெட்டா பாத்தீங்கன்னா இருக்காரு. ஹார்டஸ் வில்லியங்கா இருக்கட்டும், இல்லனா இம்ரான் தாகிரா இருக்கட்டும், லூத்தோ சிப்லாமாவை பாத்தீங்கன்னா நல்லா அசிஸ்ட் பண்றாங்க. பட் நம்ம அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ண மத்தீஷா பத்திரானா பாத்தீங்கன்னா இந்த பர்టిక్యులர் சீசன்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. நிறைய ரன்ஸ் பாத்தீங்கன்னா லீக் பண்றாரு. அண்ட் எஸ்பெஷலி அவரோட லைன் அண்ட் லென்த் பாத்தீங்கன்னா அக்யூரேட்டாவே இல்ல. அண்ட் அதுதான் மத்தீஷா பத்திரானாவோட மிகப்பெரிய ப்ராப்ளமாவே பாத்தீங்கன்னா இருக்கு. சோ ஜோபக் சூப்பர் கிங்ஸ் அணியோட பிளேயர்ஸோட ஃபார்மே பாத்தீங்கன்னா ஆன் அண்ட் ஆஃப் தான். பட் இந்த எலிமினேட்டர் மேட்ச் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பை பாத்தீங்கன்னா ஜோபக் சூப்பர் கிங்ஸ் அணி பாத்தீங்கன்னா பீட் பண்ணலாம். சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்பும் பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்ல ஃபார்ம்ல வரல. அண்ட் ஆல்சோ செஞ்சுரியன்ல இந்த மேட்ச் நடக்க போகுது அப்படின்ற காரணத்தினால சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் கிட்ட அந்த பேட்டிங் ஃபயர் பவரும் இல்லாத காரணத்தினால ஜோபக் சூப்பர் கிங்ஸ் இந்த மேட்ச் ஜெயிப்பாங்க அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா.